ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா யோசனை? வாழ்க்கையில் நினைத்தது நடக்குமா? இல்லை, என்னதான் நடக்கும்? வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறதே. எல்லா நிமிஷமும் வாழ்க்கையில் நான் கலங்கிக் கொண்டே இருக்கிறேனே. என்னுடைய கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளியே கிடையாதா? இரவு பகல் எல்லா நிமிஷமும் அழுது கொண்டே இருக்கிறேன். என்னதான் சாயி இதுக்கு ஒரு முடிவு? எனக்கு இன்பமே இல்லை. ஒரு நாள் கூட, ஒரு நிமிஷம் கூட எனக்கு இன்பம் என்பதே இல்லை. துன்பத்திலேயே வாழ்கிறேன். பிறக்கும் பொழுதும் வீட்டில் கஷ்டத்திலேயே பிறந்தேன். இப்பொழுதும் சரி, அதே கஷ்டத்திலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு என்னதான் பிரச்சனை? என்னுடைய வாழ்க்கையில் என்னதான் நல்லது நடக்கும்? நல்லது நடக்குமா நடக்காதா என்று பல கேள்விகள். உன்னுடைய பல கேள்விகளுக்கு ஒரே ஒரு பதில் மட்டுமே. உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது கடினமான சூழ்நிலை இருக்கிறது. நீ பிறந்ததிலிருந்து எந்த ஒரு நல்ல வாழ்க்கையை, நல்ல ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை நீ பார்க்கவில்லை. எல்லா விஷயத்திலேயும் ஒரு கவலையோடு மட்டுமே தான் நீ இருக்கிறாய். இன்றும் நீ கவலையோடு தான் இருந்தாய். யோசித்து பார், உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை விஷயங்கள் மாறி இருக்கிறது என்று. கவலையோடு நீ பார்த்தாயானால் எதுவுமே உன்னுடைய வாழ்க்கையில் நன்றாக இருக்கிறது என்பது போல தோன்றாது. கவலையோடு நீ பார்க்கும் பொழுது எல்லாமே கசப்பான விஷயங்களாக மட்டுமே தான் இருக்கும். உன்னுடைய ஆசைகள் நிச்சயமாகவே நல்லபடியாகவே நடக்கும். உன்னுடைய ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் ஒவ்வொரு துளி துன்பத்திலேயும் உனக்கு அனைத்து விதமான விஷயங்களையும் நான் உனக்கு சொல்வேன். நீ எதையெல்லாம் என்னிடம் கேட்கிறாயோ அனைத்து விஷயங்களும் அற்புதமாக நடக்கும். நீ எதற்கெடுத்தாலும் கலங்கிக் கொண்டே இருக்காதே. கலங்கும் அளவுக்கு எதுவுமே உன்னுடைய வாழ்க்கையில் கெட்ட விஷயமாக இனி வரும் காலம் நடக்காது. நீ இப்பொழுது கூட மனதளவில் என்ன நினைக்கிறாய்? வாழ்க்கையில் எல்லாமே கெட்டதாகவே நடந்து விடுமோ, நம் எதிர்காலமாவது நன்றாக இருக்கும் என்று நினைத்தோமே. ஆனால் எதிர்காலம் கூட நமக்கு நன்றாகவே இல்லையே. எல்லாமே தப்பாகவே நடக்கிறது என்று நீ நினைக்கிறாய். தப்பாக எதுவும் உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை. எல்லாம் சரியாக நடக்கிறது. உன் பக்கத்தில் இருந்து பார்த்தால் அது தப்பாக நடக்கிறது என்று நீ சொல்வாய். அதுவே என்னுடைய பக்கத்தில் நின்று பார், எல்லாமே சரியாகத்தான் நடக்கிறது. சில பிரச்சனைகளும் சில கஷ்டங்களும் வரும் பொழுது, நீங்கள் மன உளைச்சலும் வரும் பொழுது என்ன நினைக்கிறீர்கள்? வாழ்க்கையோ மிக மிக கடினமானது என்று. நிச்சயமாக அது கடினமானது அல்ல. ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல காரியத்திற்கான துவக்கம் என்றே சொல்லலாம். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் மன உளைச்சல்கள், கண்ணீர் இப்படித்தானே இருக்கிறது. கண்ணீர், கஷ்டங்கள் எதுவுமே இல்லாமல் அற்புதமான வாழ்க்கை கூடிய விரிவாக உன்னை வந்து சந்திக்கும் பொழுதுதான் உனக்கு தெரியும், இந்த சாய் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ததற்கு பின்பு மிகப்பெரிய ஒரு நல்ல காரியம் இருக்கிறது என்று. இப்பொழுது நான் என்னதான் சொன்னாலும் சரிதான், உன்னுடைய மனம் நான் சொல்லும் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கொள்ளாது. ஆனால் நான் மட்டும் எப்பொழுது உனக்கு சொல்வேன், எப்போ பார்த்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் கவலை என்ற ஒன்று இருந்தால் தயவு செய்து அதை என்னிடம் சொல்லிவிடு. உன்னுடைய வாழ்க்கையில் முழுவதும் முழு நேரமும் நானாகவே இருந்து உனக்கு எல்லா விஷயத்தையும் அற்புதமாகவே நடத்தி கொடுப்பேன் என்று. யார்தான் புரிந்து கொள்கிறீர்கள்? வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று நான் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிதான் கொடுக்கிறேன். ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தையாவது புரிந்து கொள்கிறீர்களா? புரிந்து கொள்வதே இல்லை. எல்லா நிமிஷமும் உங்களுடைய வாழ்க்கையில் கவலை என்ற ஒன்றுக்குள் மட்டும்
போயிட்டு போயிட்டு வருகிறீர்கள். எந்த ஒரு நிலையிலும் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்திலேயும் நான் சொல்கிறேன், கவலை என்பது மட்டும் வேண்டவே வேண்டாம். யோசித்து பார், உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் எல்லாம் வந்திருக்கிறது. இன்னும் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் எல்லாம் இந்த சாய் தரப்போகிறேன் என்று. இந்த சாய் ஆகிய நான் எல்லா நிலையிலும் அற்புதத்தை கொடுப்பேன், எல்லா நிலையிலும் அதிசயத்தை கொடுப்பேன். தேவையில்லாமல் யாரையும் எப்பொழுதும் கண்ணீரை சிந்த அனுமதிக்க மாட்டேன். யோசித்து பார்க்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை யோசித்து பார்க்கும் பொழுது உனக்கு என்ன தோன்றுகிறது? நீயே சொல், என்ன தோன்றுகிறது? நம் வாழ்வில் நிலைமை கஷ்டம்தானோ என்று தானே? இல்லை அம்மா, கஷ்டமல்ல. வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டங்களும் அற்புதமானது மட்டுமே. எல்லா விஷயத்திலேயும் அதிசயமானது மட்டுமே. தோல்விகளை நினைத்து கொண்டே இருந்தீர்கள், ஆனால் வாழ்க்கையில் எப்பொழுதும் நிம்மதிக்கு இடமில்லை. தோல்வியை நினைக்காதீர்கள். உங்களுக்கு வாழ்க்கை என்ன சொல்லிக் கொடுத்ததோ அதை மட்டுமே நினைத்து கொண்டே இருங்கள். இன்று உங்களை ஒருவர் விட்டு போனால் நாளை உங்களை தேடி ஒரு அற்புதமான ஒரு உறவு வரும் என்றே அர்த்தம். நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீர்கள், ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் நினைக்கிறீர்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஒருவர் நம்மை விட்டு போனால் அவ்வளவுதானோ என்று. ஆனால் இல்லை. வாழ்க்கையில் இருக்கும் உன்னுடைய அனைத்து கஷ்டங்களும் கூடிய சீக்கிரமாக போகும். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்ற ஒன்றுக்குள் நீ நகரத்தான் போகிறாய். அதில் எந்த ஒரு சிறிய சந்தேகம் கூட இல்லை. நீ எந்த ஒரு நிமிஷத்திலேயும் எதையும் நினைத்து இதுதான் நம் வாழ்க்கையில் நடக்குமோ அதுதான் நடக்குமோ என்று நினைத்து ஒரு பொழுதும் பயப்பட வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் அழகழகான விஷயங்கள் எல்லாம் காத்திருக்கும் பொழுது எதற்காக மற்ற விஷயங்களை பற்றி நினைக்க வேண்டும் சொல் பார்க்கலாம். உனக்காக ஒவ்வொரு நாளும் நான் இருக்கிறேன். உனக்கு தேவைப்படும் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொடுக்க நான் இருக்கிறேன். யார் உன்னை பார்த்தாலும் சரிதான், எந்த ஒரு விஷயத்தை நீ பார்த்தாலும் சரிதான், எதை நீ என்னிடம் ஆசையாக கேட்டாலும் சரிதான், கூடிய விரைவாக கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். எந்த ஒரு நிலையிலும் நான் உனக்கு தரமாட்டேன், நான் உன்னுடைய வாழ்க்கையில் இது செய்ய மாட்டேன் அது செய்ய மாட்டேன் என்று ஒரு பொழுதும் சொல்ல மாட்டேன். காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய மனதில் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் புரிந்து கொள்கிறேன். எல்லா நிமிஷத்திலேயும் உனக்கு தேவைப்படும் ஒவ்வொரு காரியங்களையும் செய்து கொடுத்து ஒவ்வொரு நிமிஷங்களையும் உனக்காகவே வாழ வைக்கிறேன். புரிந்ததா? நீ வேண்டும் வேண்டாம் என்று எதையெல்லாம் வேண்டாம் என்கின்றாயோ அது உனக்கு கிடைக்காது. எது உனக்கு வேண்டும், இதுதான் எனக்கு வேண்டும் என்று கேட்கிறாயோ அது கட்டாயமாகவே கிடைக்கும். யார் பார்த்து நீ பயப்பட வேண்டும்? உன்னுடைய வாழ்க்கையில் எது உனக்கு வேண்டும் என்றாலும் அது அப்படியே கிடைக்குமே தவிர உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிமிஷத்திலேயும் எதுவும் உன்னிடம் இருந்து பறிபோகாது. புரிந்ததா? சந்தோஷமாக இருங்கள். சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் நல்ல விஷயங்களும் உனக்கு கிடைக்கட்டும். தேவைப்படும் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த சாயின் ரூபத்தில், சாய் நேரடியாகவும் இல்லை வேறொரு நபரின் மூலமாகவும் உனக்கு வந்து உதவிகளை செய்து உன்னை வாழ வைப்பேன். நம்பிக்கை மட்டும்தான் ஒருவனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அந்த நம்பிக்கையோடு இருங்கள். சகல சௌபாக்கியங்களும் நிச்சயமாக உன்னுடைய கவலைக்கு அனைத்திற்கும் மருந்தாக இந்த சாய் இருப்பேன். ஒரு நாளும் எதையும் நினைத்து கவலைப்படாதே. உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் துன்பம் அனைத்திற்கும் நான் பொறுப்பு. கட்டாயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் துன்பத்தை எல்லாம் நீக்கி இன்பம் என்ற ஒன்றை கூடிய சீக்கிரமாக தருவேன். எப்பொழுதும் சந்தோஷமாக இரு, கவலை வேண்டாம், நிம்மதியாக இரு. உனக்கு தேவைப்படுவதை நானே தருகிறேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.